சேலத்துலேருந்து மதி. ஆண் பெண். பெண் வந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டானா ஆண்கிட்ட, அவளை வந்து நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்காத. உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு, இல்லை விட்டுடு. அவகிட்ட தப்பாக பேசுகிறதோ தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதோ டைரக்ட்லி அப்யூஸ் தான் அது. சீரியஸாக சொல்கிறேன். ஒரு குழந்தைய போய் இல்லை அவங்க கட்டாயம் இல்லாமல் அந்த மாதிரி நீ தப்பாக யூஸ் பண்ணணுன்னு அவளை நீ இது பண்ணினாலே அது அப்யூஸ் தான். இதுக்கெல்லாம் எதுவும் கேஸ் இல்லையா? என்ன நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போகணும் அதுதானே. பட் அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவன் பேசுகிறத நம்ம கேட்டு தானே ஆகணும். ஏதோ ஒன்று எனக்கு அடுத்த நாள் நான் ஸ்டெப்பு நகரணுன்னா எனக்கு இந்த இது தேவை. அப்போ நான் என்ன பண்ணணும்? நீ பேசுகிறத கேட்டு தான் ஆகணும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்யூஸ் தான். உன் அக்கா, உன் தங்கச்சி, உன் அம்மா கிட்ட இதே மாதிரி யாராவது இப்படி பேசினா அந்த வலி எப்படி இருக்குன்னு போய் கேட்டு பாரு. நீ பேசின மாதிரியே, அம்மா உண்மையாக உனக்கு இது வலிக்குமா? நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசினா நீ என்னம்மா பண்ணுவ? உனக்கு வேறு சுச்சுவேஷனே இல்லை, நீ ஆனால் கேட்டுதாம்மா ஆகணும் அப்படின்னு கேட்டுப்பாரு. தங்கச்சியும் சரி அக்கா யார்கிட்ட வேணா உன்னோட ரிலேஷன்கிட்ட கூட கேளு, உன் மனைவி கிட்ட கூட கேளு. மனைவி இல்லையா, அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கேளு. சத்தியமாக சொல்கிறேன், அது டைரக்ட் அப்யூஸ் தான். ஏன் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த மாதிரிக்கெல்லாம் வேலை ஆள் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி தான் நான் இப்படி தான் என் கேரக்டர் தான், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னீன்னா வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்களும் அந்த மாதிரி இருந்தால் ஓகே அக்செப்ட், அது அப்யூஸ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, என்னை விட்டால் ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உங்ககிட்ட நிற்கிறவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பாரு. இதில் ஒரு கேவலமான புத்தி. சத்தியமாக சொல்கிறேன், நீ மேலே போய் எவ்வளோ பாவத்தை சம்பாதிக்க போகிறேன்னு தெரில. யாரும் நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த லாக்டவுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது, அனுப்பமாகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது என்ன லாக்டவுன் சுச்சுவேஷன் தான், மற்றபடி நிறைய பெண்கள் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரில. இதெல்லாம் அவங்களா பார்த்து திருந்துனா தான். திருந்துங்க தயவு செஞ்சு, கேவலமாக இருக்குது.